அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை ஆழியார் கவியருவியில் தொடர்ந்து 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கவியருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதித்து வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஆனைமலை பகுதியில் கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக கவியருவியில் 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைகிறார். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம் பவித்ரா. கோவை மாவட்டம் ஆனைமலை வால்பாறை பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஓடைகளில் சிற்றாறுகளில் நீர்வரத்து அதிகமாக காணப்படுகிறது. இந்நிலையில் ஆழியாறு கவியருவியில் கடந்த 2 நாட்களாக விடாமல் இன்று 2 நாட்களாக அதிகமாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக இன்று கூடுதலாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதிக சத்தத்துடன் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதனால் தொடர்ந்து 3வது நாளாக சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையினர் நீர்வரத்து குறைந்தவுடன் தடுப்பு வேலிகளை சீரமைத்தவுடன் சுற்றுலா பயணிகளை அனுமதி அளிக்கப்படும் என அதுவரை யாரும் அருவிக்கு வர வேண்டாம் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.